ராக் ஸ்டார் ஸ்டுடியோஸ் மற்றும் ஏஆர் முருகதாஸோட ப்ரொடக்ஷன்ஸ்ல கோலிசோடா டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல விக்ரம், சமந்தா, பசுபதியோட பெர்ஃபார்மன்ஸ்ல கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போற படம் தான் 10 என்றுக்குள்ள. டி.இமானோட மியூசிக்ல படத்தோட 5 சாங்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மதன் கார்கியோட லிரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாங் கானா கானா தெலுங்கானா. பொதுவா ஸ்ரேயா கோஷல எல்லாரும் மெலடி தான் பாட வைப்பாங்க. பட் ஒரு சேஞ்ச்க்கு டி.இமான் ஃபோக் பாட வச்சிருக்காரு. ஆனந்த் அரவிந்த் ஆகாஷும் சேர்ந்து பாடியிருக்க இந்த சாங் ஜாலியான ஒரு லாங் டிரைவ் காம்படிஷனுக்கான பாடல். ட்ரம்பெட், பீட், ஜங்கிள், கிட்டார் சீக்வன்ஸ்னு பல ஜானர்ஸ டி.இமான் ஒரே பாட்டுல ட்ரை பண்ணிருக்காரு. மத்த சாங்ஸ்க்கும் கானா கானா தெலுங்கானாக்கும் இருக்கிற வித்தியாசமே இது கம்ப்ளீட்டா ஒரு சாங் ஃபார்மேட்ல இல்லாம கான்வர்சேஷன் ஸ்டைல்ல இருக்கு. அதனாலதான் சொல்றேன் இது ஒரு பக்கா விஷுவல் சாங். அடுத்து டைட்டில் சாங் 10 என்றுக்குள்ள. மணி அமுதவன் எழுதியிருக்க இந்த சாங்க்கு 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு விஷால் தத்லானி அண்ட் எம்சி ஜாஸ் சேர்ந்து பாடியிருக்காங்க. இன்னொன்னு டி.இமானோட ஃபேவரட் சிங்கர் வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருக்காங்க. எலக்ட்ரிக் கிட்டார், பேண்ட், வைப்ரண்டான ஒரு ஹை டெம்போ சாங். தூள் படத்துல மதுர வீரன் சாங் இருக்கே, அதே மாதிரி இந்த படத்துல விக்ரமோட அருமைகள் பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு பாடல். விஷால் தத்லானி பாடுறக்கும் எம்சியோட ராப்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் வைக்கம் விஜயலட்சுமி வெர்ஷன் இந்த பாட்டுக்கு செமையா இருக்கு. அடுத்து நம்ம எதிர்பார்க்கிற டி.இமான் ஸ்டைல் ஆஃப் மெலடி, ஆனாலும் இந்த மயக்கம். மணி அமுதவன் அண்ட் ஜோதிராஜ் எழுதியிருக்க இந்த பாட்டை சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. பீட், ஃப்ளூட், வயலின், கஞ்சிரான்னு இந்த ஆல்பத்திலேயே தி பெஸ்டான சாங்னு சொல்லலாம். நம்ம சமந்தா மேல விக்ரம்க்கு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வர பாடல். ஆனாலும் இந்த மயக்கம் ஆகாது நெஞ்சே உனக்கு. நெக்ஸ்ட் சந்தோஷ் ஹரிஹரன் வாய்ஸ்ல மதன் கார்கி எழுதியிருக்க பாடல் வுருன் வுருன். அதாங்க இந்த கார் ரேசிங் போது ஒரு சவுண்ட் வரும்ல, ட்ருன் ட்ருன், அதுதான். யாருடா நீங்கிற கேள்விக்கு நான் ஜேம்ஸ் பாண்ட், விராட் கோலி, கமலஹாசன் பல ஸ்டைல்ல பதில் சொல்றாரு. சிட்டார், மிருதங்கம் ஃபியூஷன்ல வர இந்த பாடல் மதன் கார்கியோட லிரிக்ஸை தாண்டி இம்ப்ரெசிவா எதுவும் இல்ல. நாம் பாஞ்சா புல்லட்டு தான் பத்தே சிக்லெட் தான். கடைசியா 10 என்றுக்குள்ள படத்தோட தீம் மிஸ்ட்ரியஸ் டிராவல். பலவிதமான பெர்க்யூஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இந்த பாட்டுல டி.இமான் ட்ரை பண்ணிருக்காரு. பல எமோஷன்ஸ் கலந்திருக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான தீம் மியூசிக். ஆக மொத்தத்துல 10 என்றுக்குள்ள ஆல்பம்ல கேட்சியான ஒரு சாங்னா சத்யபிரகாஷ் பாடியிருக்க ஆனாலும் இந்த மயக்கம். வைக்கம் விஜயலட்சுமி வெர்ஷன்ல 10 என்றுக்குள்ள பாட்டும் ஓகேவா இருக்கு. பட் அதை தாண்டி ஒரு இம்ப்ரெசிவான ஆல்பம்னு சொல்ல முடியல. படத்தோட சாங்ஸ கூட 10 என்றதுக்குள்ள டி.இமான் முடிச்சிட்டாரு போல. அட்ராக்ஷன்ங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆல்பம் மிஸ் பண்ணிடுச்சு. மேபி விஷுவலா சாங்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம்.